உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என்ன பண்ணி சொல்லி இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அந்த எண்ணத்தை இந்த வீடியோ கண்டிப்பாக என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போயே ஃபில்ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸாமினேஷனுக்கு சரியா இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கிட்ட நமக்கு டைம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஓகே, அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்ம இந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சரியா. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு பையன்ட்ட போய் இப்போ ஒரு பையன்ட்ட நம்ம போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, உன்னோட எய்ம் என்னப்பா 12th படிக்கிற பையன் கேட்டோம் அப்படின்னா, வரட்டும் சார், மார்க் வரட்டும் சார், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது சரியா. நிறைய பேருக்கு அந்த ஃபோக்கஸ் வேணும். இப்போ வந்து இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கட் ஆஃப் சரியா. அப்போ TNEA கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி சரியா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்டென்ட் பண்ணணும். அப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் தவறாக எடுத்துக்கூடாது. யாரோ நமக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ண போகிறாங்க போல், அதுதான் நம்ம கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். அந்த கவுன்சிலிங்கை நம்ம சொல்ல கிடையாது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னென்னா கலந்தாய்வு. அப்படின்னா என்னென்னா, அதாவது ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு என்னென்னா ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்கை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்கை வச்சு நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜுக்கு அட்மிஷன் நடக்கும். அந்த அட்மிஷன் தான் நம்ம கவுன்சிலிங் சொல்கிறோம். அப்போ இந்த கவுன்சிலிங் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன சார் கட் ஆஃப் அப்படின்னா, உங்களோட மேக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களோட 12th மேக்ஸ் மார்க்கை அப்படியே 100க்கு எடுத்துக்குவாங்க சரியா. 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அது அப்படியே 100க்கு. ஃபிசிக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க்கை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணி 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கெமிஸ்ட்ரி மார்க் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணி 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டோட்டலாக மேக்ஸில் 100 மார்க், ஃபிசிக்ஸில் 50, கெமிஸ்ட்ரியில் 50, அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது 200 வருது. அப்போ 200க்கு எவ்வளோ, இதுதான் உங்களோட கட் ஆஃப் சரியா. 200க்கு எவ்வளோ எடுக்க போகிறீங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியா, யார் யார் TNEA கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா ரேங்க் வந்து கிடைக்கும் சரியா. அந்த ரேங்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 ரவுண்டாக நம்மளே பிரிச்சுருவாங்க சரியா. அப்போ 3 ரவுண்டாக பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 3 ரவுண்டாக நம்மளை என்ன பண்ணுறோம் பிரிச்சுடுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளே நம்ம வந்து வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வந்து வேணும் சரியா. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 190 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துடலாம். இல்லை 150 இருக்குன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே வரலாம். இல்லை 120 இருக்குது அப்படின்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்குள்ளே வரலாம் சரியா. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து உங்களோட மார்க்கை வச்சு கட் ஆஃப் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிச்சுடுவாங்க. அப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்க மாட்டேன்னு என்னை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் இன்ஜினியரிங் போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ என்ன படித்தா தான் வேலை கிடைக்கும்? இன்ஜினியரிங் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்ல காலேஜில், நல்ல இடத்துல, நல்ல ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு எத்தனையோ கம்பெனிஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இப்போயே 12th படிக்கும் போதே நல்லா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜை தேடி தான் நல்ல கம்பெனிஸ் வருவாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12th மார்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ நீங்கள் என்ன மார்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னா மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் முக்கியம். எதுக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ இருந்தே எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா சரியா. அப்போ இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் பொய் சரியா. அதை தயவு செய்து என்ன நம்பாதீங்க. நல்ல காலேஜில் நல்ல இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வேலை கிடைச்சிடும். நல்ல சேலரியிலே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளை வந்து 3 ரவுண்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சுடுவாங்க. இந்த 3 ரவுண்டில்
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல காலேஜ் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த காலேஜ்லையுமே அட்மிஷன் போட்டிருக்க மாட்டாங்கல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய காலேஜ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சரியா, அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 கேம்பஸ் 3 கேம்பஸ் இருக்குது. அதில் செகண்ட் கேம்பஸ் நம்ம அதிகமாக விரும்ப மாட்டோம், ஏசிடி கேம்பஸ் அதிகமாக விரும்ப மாட்டோம், சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் இது ரெண்டும் ரொம்ப பெரிய காலேஜ். இங்கே படிச்சிங்கன்னா அப்படின்னாவே நல்ல ஜாப் செக்யூரிட்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் நீங்கள் சீட் கிடைக்கணும் அப்படின்னா மெரிட்டில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல கட் ஆஃப்குள்ளே வரணும் சரியா. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. அப்போ நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க. அப்போ இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த காலேஜ் தான் படிக்கணும், நான் இந்த காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லி இப்போயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எய்மில் நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கணும். அப்படி எய்ம் வச்சாதான் இப்போயே நீங்கள் ஃபோக்கஸ்டாக. நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னன்னா இப்போயே நிறைய பசங்க இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இப்போயே படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்குன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அப்போ கட் ஆஃப் உங்கள் கட் ஆஃப் வச்சு நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் சரியா. அதுக்கு பேர் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கணும். நீங்கள் என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி அப்போ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்கல்ல. சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது உங்களுக்கு சரியான காலேஜ் உங்களோட கட் ஆஃப் உங்களோட ரேங்க்குக்கு சரியான காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் பண்ணி கம்ப்யூட்டரே கொடுக்கும். இதை தான் நம்ம கவுன்சிலிங் நம்ம சொல்கிறோம் சரியா. அப்போ அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலேஜில் போய் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஜாயின் பண்ணிடலாம். அப்போ நல்ல காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து இப்போ நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வரப்போகுது. அந்த கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணி நல்ல காலேஜ் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கூடிய மார்க் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இது மூலயமா நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்லாம் என்னான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இதில் நிறையா உங்களுக்கு டவுட் வரும் சரியா, கண்டிப்பாக வரதான் போகுது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணலாம்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரியா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் இப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கும் சரியா. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போடலாமா சார், இப்போயே போய் நாங்கள் காலேஜில் நிறைய பேர் அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்களே இப்போயே நாங்கள் அட்மிஷன் போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சரியா. மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போடலாம், ஆனால் உங்கள் மார்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போடலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷனை போடுறதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் சரியா. உங்கள் மார்க்கு இன்னும் உங்கள் கையில் என்ன வரல, அப்போ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க உட்காந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நீங்கள் தவிர்த்தலாம். மேனேஜ்மெண்ட் அட்மிஷனுக்கும் கவுன்சிலிங் அட்மிஷனுக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக ரெகுலராக நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் சரியா. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பக்கம் படிச்சுட்டீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சரியா. அதனால் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சீனியர்ஸ் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எந்த டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.